பொதுவா இவங்களுடைய இந்த கடிதம் வெளியில சொல்லி இருக்கக்கூடிய செய்தி அப்படின்னா இப்ப பல பேரு இந்த மாதிரியான செக்ஷுவல் ஹராஸ்மெண்டால பாதிக்கப்பட்டவங்க பல பேரு இந்தியா முழுவதும் புகார்கள் கொடுத்திருக்காங்க. பலர் நீதிமன்றத்தையும் அணுகி இருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை எல்லாமே உடைக்கக்கூடிய ஒன்றாக இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதுல இப்ப ஜுடிஷியரி தான் ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. அவங்க எப்படி இதுல செயல்படணும் அப்படின்ட்டு நீங்க ஒரு சைக்காலஜிஸ்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இதுல இருக்குங்க. ஒண்ணு பிரிவென்ஷன், மறுபடியும் இது நடக்காம இருக்கணும். ரெண்டாவது ஜஸ்டிஸ், ஏற்பட்டதை நம்ம சரி பண்ணணும். பிரிவென்ஷன், இந்த லெட்டரை என்னை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய பலமா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப பல பேர் வருவாங்க வெளியே, ஒரு தைரியம் கொடுக்குது இல்லையா, நம்ம உண்மையை சொல்லலாம் போல இருக்கு அப்படின்னு வருவாங்க. ரெண்டாவது, அந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைத்தே ஆக வேண்டும். ஏன்னா அது அந்த பெண்ணுக்கானது அல்ல, பெண் குலத்துக்கானது. இது எல்லா பெண்களுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு நீதி. இத பாக்குற ஏதோ ஒரு நாட்டோடைய ஒரு மூலையில இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஜட்ஜுக்கே பனிஷ்மெண்ட் கிடைக்குமா தப்பு பண்ணா, அப்ப நம்ம தப்பு பண்ண கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். டெஃபினட்டா இதை நம்ம பிரிவென்ஷனாவும் எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் ஒரு பனிஷ்மெண்ட்டும் ஸ்ட்ரிக்டா கொடுத்துதான் ஆகணும், so that it doesn't continue. அடுத்தது, இன்னைக்கு இருக்க பெண் பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். நீ இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளானா குரல் கொடு, உன் உரிமைக்கு குரல் கொடு, நீ நில்லு, உன் ரைட்ஸ்க்கு நில்லு அப்படின்றத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அண்ட் இந்த காலத்துல கார்பரேட்டும் சரி எல்லா லெவல்லையுமே, இப்போ ஜட்ஜ பத்தி மட்டும் நம்ம பேசுறதுக்கு இல்ல, லீகல் சிஸ்டம் லீகல் ப்ரொஃபஷன்ல மட்டும் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா ப்ரொஃபஷன்லயுமே இருக்கு. எல்லா தர ப்ரொஃபஷன்ஸ்லயுமே இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்டோ இல்ல செக்ஷுவல் வயலன்ஸோ செக்ஷுவல் அபியூஸோ இது எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கு. அத மீறி வெளியே வந்துட்டு இருக்காங்க, பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சட்டங்கள் இன்னும் கொஞ்சம் அப்கோர்ஸ் இருக்கு, பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு. பட் அது எவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுதுன்னு எனக்கு தெரியல. எல்லா கார்பரேட்லயும் ஒருத்தவங்க இருக்காங்களா டு சூப்பர்வைஸ் ஆர் மானிட்டர், இல்ல அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கப்படுதா, இதெல்லாம் நமக்கு தெரியல. எந்த அளவுக்கு கண்காணிக்கப்படுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு கம்பெனியா இருந்தா கூட அங்க ஒரு வாஷ் மானிட்டர் பண்றதுக்கு ஒரு மெம்பர் இருக்கணும் அப்படின்றது. பட் அது எவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு தெரியல. சோ இதெல்லாம் நம்ம பண்ணணும். எப்பவுமே நம்ம ஒரு இஷ்யூ ஆனா நம்ம அதை பத்தி பேசுறோம், அதுக்கப்புறம் அது ஃபேட் ஆஃப் ஆயிடுது. அப்படி இல்லாம இது குழந்தைகள் விஷயத்துல பேசுறோம், இல்லாட்டி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் விஷயத்துல பேசுறோம். இன்னைக்கு அது அப்படியே வளர்ந்து ஒரு ஜட்ஜி விஷயத்திலேயே பேசுற நிலைமை ஆயிடுச்சு. அப்ப இது எங்க நம்ம ஸ்டாப் போடாம இருக்கோம்? ஏன் அவங்களுக்கு அந்த பயம் இல்ல? ஒரு பெண் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவ ஏன் நிறைய ஹராஸ்மெண்ட், ஏற்கனவே ஹராஸ்மெண்ட்ல இருந்து வர பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கற ப்ராசஸ்ல மறுபடியும் எல்லாராலையும் தாக்கப்படுறதும் அவமானப்படுத்தப்படுறதும் நெக்லெக்ட் பண்றதும் இது இட்ஸ் நாட் ரைட். இல்ல, ஆல்ரெடி சம்மன் இஸ் புரோக்கன் இமோஷனலின்றப்ப நம்ம கை கொடுத்து தூக்கி விடணும், அதுதான் சமுதாயத்துடைய கடமை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் மறுபடியும் நடக்க கூடாது அப்படின்னா நமக்கு அவேர்னஸ் முக்கியம். பெண் குழந்தைகளுக்கு நம்ம சட்டத்திட்டங்களை சரியா கொண்டே சேர்க்கணும். ஸ்கூல்லயே சொல்லி கொடுக்கணும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒண்ணு நடந்துச்சுன்னா நீ நாளைக்கு எப்படி நீ வேலைக்கு போறமா, அந்த இடத்துல நடந்தா நீ எப்படி அடுத்த ஸ்டெப் எடுப்ப அப்படின்ற விஷயங்கள்லாம் ஸ்கூல்லயே சொல்லி கொடுக்கணும். எனக்கு கேட்டா காலேஜ் கூட இல்ல, அப்பவே பெண் குழந்தைகளுக்கு தெரியணும். அண்ட் அப்படி வெளியே வரவங்களுக்கு எக்காரணத்து கொண்டும் எந்த டேமேஜும் நடக்க கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியா இருக்கணும். இப்ப இது அவங்களை ப்ரொஃபஷனலாவோ சோசியலாவோ ஃபேமிலி வைஸோ எந்த பாதிப்பும் வரக்கூடாது. யாராவது வாய்ஸ் அவுட் பண்ணாங்கன்னா, ஏன்னா அங்கதான் எல்லாரும் பயந்து நிறுத்திடுவாங்க. சோ அது நடக்க கூடாது.